குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி மதுரை எம்பி சு வெங்கடேசன் இந்த இஷ்யூவை ரொம்ப சீரியஸாக கையில் எடுத்து திருமதி நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேராக டெல்லியில் போய் அவங்க அலுவலகத்திலே பார்த்தாரு. பார்த்து ஒரு மிக நீண்ட கடிதம் கொடுத்தாரு. ரிசர்வ் பேங்க்குக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறார். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதினார். இப்படி பல பக்கத்திலிருந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. பல ஊடகங்கள் இதை வந்து பெரிய செய்தியாக விட்டு, உங்கள் ஊடகம் கூட மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. அப்போது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி நேற்றைக்கு முன்தினம் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் திருவாளர் சஞ்சய் மல்ஹோத்ரா பேசும்போது நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக கவனிக்கிறேன் அப்படின்னாங்க. திரும்ப நிர்மலா சீதாராமனே திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு சொல்லும்போது நாங்கள் நிச்சயமாக அதை ஆவணம் செய்கிறோம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே ஒரு எக்ஸ் வலைதளத்தில் விஷயமும் போட்டாங்க. ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் பரிசீலிக்கணும், அது அவசரப்பட்டு அமல்படுத்தக்கூடாதுலாம் சொன்னாங்க. ஒரு சிறிய கடன் வாங்குபவர்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிலாம் நிறைய விஷயம் அவங்க போட்டிருந்தாங்க. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்கோடைய கவர்னர் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம், அவங்க கடிதம் வந்தது, அதில் இருக்கிறதெல்லாம் பரிசீலிக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தினா, அந்த அத்தனை மோசமான நிபந்தனைகளும் கைவிடப்பட்டு விட்டன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ரசீது கேட்குறாங்க இல்லையா, நான் ரசீது நீங்கள் கேட்டீங்களா, ரசீது வேண்டியது இல்லை, ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், இந்த நகை என்னுடைய தான் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஃபார்ம்லேயே இருக்கும். அந்த ஃபார்ம்லேயே வந்து இந்த நகை என்னுடைய நகையை நான் அடகு வைக்கிறேன்னு இருக்கும்.